ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/3/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு நம்ம ஒரு கெஸிங் கொடுத்துருந்தோம். அதாவது சி போர்டு 7 சரிங்களா. சி போர்டு 7, சி போர்டு 9, சி போர்டு 1. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சி போர்டு 7 அடித்து அந்த 4 3 டோட்டல் பண்ணால் 7 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9 6 3 டோட்டல் பண்ணால் 9 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 1க்கு 0 1 டோட்டல் பண்ணால் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நமக்கு டேரெக்டாக 1 வந்துருச்சு. ஸோ இதை நம்ம எதுக்காக மறுபடியும் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 3 7 அடித்தப்போ மறுபடியும் ஒரு 7ஆம் நம்பர் அடிச்சிருப்பாங்க. 6 3 9 அடித்தப்போ மறுபடியும் ஒரு 9ஆம் நம்பர் அடிச்சிருப்பாங்க. திரும்ப இந்த 1க்கு 1 அடித்து மறுபடியும் ஒரு 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் ஏ போர்டு 7, ஏ போர்டு 9, ஏ போர்டு 1 வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏ போர்டு 1 வரதுக்கான வாய்ப்பு இன்னொன்று இருக்குது. ரெண்டாவது நமக்கு இந்த 464லேருந்து பாருங்கள் 2 நம்பர் ஏசி நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 927க்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பர் 927 ரிட்டர்ன் வந்திருக்கு. திரும்ப 184லேருந்து ஏபி நம்பர் ரிட்டன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏபி ரிட்டன் 18 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் ஏபி 18 அப்படி நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. 187 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 187 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 187 சொல்லி வந்துச்சுன்னா 81 87. ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. 81 87 அப்படி நம்பர் ரிட்டன் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 2 பேட்டர்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அந்த 187 அப்படி நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிங்கிள் நம்பராக சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு 3 நாள் கேப்புடன் 510, 3 நாள் கேப்புடன் 699, 3 நாள் கேப்புடன் 465 சரிங்களா. ஸோ இந்த 465 வச்சுக்கோங்க. 465லேருந்து இங்கே நான் ஏபி 46 வந்தால் வச்சுக்கோங்க. திரும்ப 2 நாள் கேப்புட்டு 995, 2 நாள் கேப்புட்டு 019, திரும்ப 2 நாள் கேப்புட்டு நமக்கு 669. ஸோ இதில் காமனாக உள்ள நம்பர் பார்த்துங்க. 46க்கு 46ன்னு வச்சுக்கோங்க. சி போர்டு 5 காமனு, சி போர்டு 5, சி போர்டு 9, சி போர்டு 9. இந்த 5க்கு 46க்கு 46 அப்படியே வந்திருக்கு. 99க்கு 99, 01க்கு 01, 66க்கு நமக்கு 66 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 46ங்கிறது நமக்கு அதிலே உள்ளதுனால நம்ம கணக்கு வச்சுக்கணும்னா 99ங்கிறது நமக்கு பிசி, 01ங்கிறது பிசி, 66ங்கிறது பிசி சரிங்களா. இப்போது பிசி நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 62 66 அல்லது 66 26 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதை 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 62 66 66 26 அப்படி நம்பர் 1 லேக் ப்ரைஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிஸை டபுள்ஸ் 66 எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வச்சு தான் எடுக்கிறோம் சரிங்களா. 9ஆம் தேதி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி டேட்டை வச்சு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 3 மாதம் கேப் போடுறோம் சரிங்களா. 3 மாதம் கேப் போட்டு 3 மாதம் கேப் விட்டு நம்ம கரெக்டாக நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25/03 சரிங்களா. ஸோ அதே மாதிரி மறுபடியும் 3 மாதம் கேப் விட்றோம். 29ஆம் தேதி பார்க்குறோம். நமக்கு 99 98ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இதிலேருந்து 1 2 3 4வது நாள் பிசி நம்பர் பாருங்கள் 89. 89க்கு நமக்கு பிசியில் 98. ஸோ அதே மாதிரி இங்கே 1 2 3 4வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏபி மட்டும் பாருங்கள் 50, 50க்கு 50. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 1 2 3 4வது நாள் நமக்கு இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி அடிச்சிட்டாங்க. 50க்கு ஏபிக்கு ஏபி அடிச்சிட்டாங்க. அப்போது பிசிக்கு 85க்கு 85 ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போது நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஏபி 18 ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 187 ஒன்று கொடுத்துருந்தோம். அதோட 185 ஒன்று. ஸோ ஏன்னா நமக்கு பிசியில் 85ங்கிற நம்பர் ரிட்டன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கனால ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் இங்கே நமக்கு 40க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 40ல் அதுக்கு முதல் நாள் பாருங்கள் 9க்கு மறுபடியும் ரிட்டன் 9 தான். ஸோ அதே மாதிரி இங்கே 40 நம்பரில் 2ஆம் நம்பருக்கு மறுபடியும் ரிட்டன் 2 தான். அப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள்.
185 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 40 நம்பருக்கு நமக்கு 5 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் அதே தான் வரப்போகுது. அப்போ 3 நம்பருமே நமக்கு 518. சரிங்களா? அதாவது 4D நம்பருக்கு அந்த டி போர்டு என்ன நம்பர் இருந்துச்சோ அந்த நம்பர் தான் வந்துச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஏபி நம்பர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? 5, 1, 8 திரும்ப இந்த கான்செப்ட் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 51, 85 அதே மாதிரி 187 தான் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். 185 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 51, 85 51, 87 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அது இல்லாமல் இன்னும் 2 போட்டி கொடுத்துருந்தோம். இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? 62, 66 66, 26 சரிங்களா? ஸோ 1 லேக் ப்ரைஸில் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போன டைம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆல் போர்டில் 4 அப்படி நம்பர் வந்து ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம். சரிங்களா? வந்துருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இன்னையிலேருந்து சரிங்களா 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே ஆல் போர்டு 2 ஃபாலோ. ஸோ போர்டு ப்ளேஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 27, 22 ஆல் போர்டு 2 தனியாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 27, 72 அப்படி நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள். வின்னிங்ஸ் இருக்கும் இதுக்கு. சரிங்களா? அந்த நம்பருக்கு 27, 72 நமக்கு 2ஓட 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஆல் போர்டில் 5, 1 அப்படி நம்பர் வந்தாவே நமக்கு ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 2, 7 அப்படிங்கிற நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தோம். அதனால் கம்பல்சரி 2ஆம் நம்பர் உண்டு. இதோட 7ஆம் நம்பர் தான் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் 27, 22 கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் நீங்கள் 2 எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். அல்லது ஏபிஎஸ்சிபியில் 27, 22 ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி 6, 7, 8 அடித்தா நமக்கு 99 ஃபாலோவிங்கில் இருக்குது. ஸோ அந்த நம்பர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 1, 2 அடித்ததுக்கு 23, 37 இருக்குது. நம்ம ரெகுலர் அந்த ஃபாலோ சார்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 23, 37 இருக்குது. அதே மாதிரி 99 இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த 27, 22ங்கிறது நமக்கு 14ஆம் தேதிக்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.